ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் 4 மந்த்ஸ் தான் இருக்குது. இந்த 4 மாதத்தில் சிலபஸ் எப்படி முடிச்சு நம்மளால் எப்படி வேலை வாங்க முடியும்னு யோசிக்கிறீங்களா? அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. ஈஸியாக சிலபஸை முடிச்சிடலாம். நான் கொடுக்குற டைம் டேபிள் படி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 4 மந்த்தில் உங்களால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும் சிலபஸை. அண்ட் தென் டெஸ்ட்டு ரிவிஷன் எல்லாமே பண்ணிட முடியும். உங்களால் வேலையும் வாங்க முடியும். நம்பிக்கையாக இந்த சிலபஸை படித்து பாருங்கள். இது உங்களுக்கு செட் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டு செட் ஆச்சுன்னா நீங்கள் டெய்லி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல காலையில் நீங்கள் வந்து 4 மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்னா 4 மணிலேருந்து டைம் டேபிளை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பொதுவாக 6 o'clock எழுந்துக்கிறவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். காலையில் 6லேருந்து 8:30 மணி வரைக்கும் நீங்கள் தமிழ் படிக்கணும். ஏன்னா காலையில் தான் நம்ம மைண்ட் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அந்த டைம் நம்ம அதிகமாக மார்க் எது கொடுக்கும்? தமிழ் தான் கொடுக்கும். நம்ம அதை படிக்கும்போது நமக்கு நல்லா மைண்டில் ஏறும். ஓகேங்களா? ஸோ காலைல 6லேருந்து 8:30 மணி வரைக்கும் நீங்கள் தமிழ் சப்ஜெக்டை படிக்கணும். ஓகேங்களா? நான் சிலபஸ் வைஸ் படிங்க. நிறைய பேர் சிலபஸ் வைஸ் படிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் புக் வைஸ் படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 8:30லேருந்து 9:30 மணி வரைக்கும் நீங்கள் இப்போ 6லேருந்து 8:30 மணி வரைக்கும் படிச்சிங்க இல்லையா? அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். அதை நீங்கள் மறுபடியும் ரிவிஷன் பண்ணலாம். மார்க் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி 8:30லேருந்து 9:30 மணி வரைக்கும் நீங்கள் அதை பண்ணி முடிச்சிடணும். 9:30லேருந்து 10:30 மணி வரைக்கும் டிஃபன் சாப்பிட்றது கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. ஏன்னா கண்டினியூஸாக படிக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு படித்தா தான் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து 10:30 மணி வரைக்கும் உங்களுக்கு ரெஸ்ட்டு. 10:30லேருந்து 12:30 வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா பாலிட்டி படிங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு. பாலிட்டி எடுத்துக்கோங்க. 10:30லேருந்து 12:30 வரைக்கும் பாலிட்டி ஒரு டாபிக் படிச்சிங்கன்னா கூட ப்ராப்பராக எல்லா புக்குலையுமே அதை கவர் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வந்து பாலிட்டி படிச்சிடுறீங்க. நெக்ஸ்ட்டு 12லேருந்து 1:30 மணி வரைக்கும் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து வீடியோ போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1:30லேருந்து 3 மணி வரைக்கும் உங்களுக்கு மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க. ஸோ நிறைய டைம் இருக்குது. 1:30லேருந்து 3 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் மறுபடியும் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. காலையில் பாலிட்டி படிக்கிறீங்கன்னா ஈவினிங் வந்து ஹிஸ்ட்ரி, அதாவது ஆஃப்டர்நூன் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கலாம், இல்லை எக்கனாமிக்ஸ் படிக்கலாம். ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு யூனிட் எடுத்துக்கோங்க. அந்த யூனிட் நீங்கள் அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸுக்குன்னு 2 யூனிட் ஒதுக்கிக்கோங்க. இது காலையில் படிக்கிறது, இது ஆஃப்டர்நூன் படிக்கிறது. அந்த 2 சப்ஜெக்டை தான் 1 மந்த் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எது நிறைய மார்க் கொடுக்குது, பாலிட்டி அந்த மாதிரி எது நிறைய மார்க் கொடுக்குதோ யூனிட்டில் அதுபடி படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி 3லேருந்து 5 மணி வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸில் எக்கனாமிக்ஸ், இல்லை ஜியாகிரஃபி ஏதோ ஒன்று நீங்கள் ஹிஸ்ட்ரி ஏதோ ஒன்று படிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5லேருந்து 6 மணி வரைக்கும் ஃப்ரீ டைம். ஈவினிங்கில் நீங்கள் காஃபி குடிப்பீங்க, டீ குடிப்பீங்க, கொஞ்ச நேரம் நடங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைம் அது. நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகலாம். அதோட ஃப்ரீ டைம் முடிஞ்சிருச்சு. 6லேருந்து 7 மணி வரைக்கும் என்னென்னா, நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் காலையிலையும் படிச்சிருப்பீங்க. அதாவது 10:30லேருந்து 12:30 வரைக்கும் படிச்சிருப்பீங்க. ஆஃப்டர்நூன் 3லேருந்து 5 வரைக்கும் படிச்சிருப்பீங்க இல்லையா? அது எல்லாமே ஒரு ஷார்ட் நோட்டு அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் படிக்கும்போதே எழுதுனீங்கனாலும் ஓகே. அப்படி படிக்கும்போது நான் ஏதோ வீடியோ பார்த்து படித்தேன்னா ஷார்ட் நோட் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் டெஸ்ட் போட்டு பாருங்கள். அந்த 2 சப்ஜெக்ட்டுக்குமே டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். 1 ஹவர் அதுக்கே சரியாயிடும். 7லேருந்து 8 மணி வரைக்கும் மறுபடியும் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் படிங்க. காலையில் ஒரு டாபிக் படிங்க, அதே மாதிரி ஈவினிங் ஒரு டாபிக் படிங்க. இல்லைனா காலையில் படித்த டாப்பிக்கை ஈவினிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியும் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 8லேருந்து 9 மணி வரைக்கும் இன்றைக்கி மொத்தமாக நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ அது எல்லாமே ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளில் நிறைய படித்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் தென் எதுவுமே மறக்காது. நீங்கள் சும்மா ரிவைஸ் பண்ணும்போது எதுவுமே மறக்காமையே இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டு அப்பப்போ போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 1 மந்த்தில் உங்களோட டார்கெட் என்ன? ஆகஸ்ட் மந்தில் தமிழில் ஒரு 2 யூனிட் வரைக்கும் மொத்தமாக ஃபினிஷ் பண்ணிடணும். அங்கே விட்டேன் இங்கே விட்டேன்னு இல்லாமல் மொத்தமாக ஃபினிஷ் பண்ணிடணும் 2 யூனிட். ஓகேங்களா? அதாவது எல்லா புக்கிலுமே எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டினுமே எல்லாத்துலேயும் ரிவைஸ் பண்ணி முடிச்சிடணும். ஜென்ரல் ஸ்டடீஸில் ஏதாவது 2 யூனிட்டை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடணும். அண்ட் உங்களால் முடியலன்னா 1.5 மந்த்துக்குள்ளே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாலிட்டி எடுக்கிறீங்க, மார்னிங் பாலிட்டி எடுக்கிறீங்கன்னா 1 மந்த்துக்குள்ளே பாலிட்டி ஃபினிஷ் பண்ணிடணும். ஹிஸ்ட்ரி எடுக்கிறீங்க ஆஃப்டர்நூன்னா ஹிஸ்ட்ரி ஃபினிஷ் பண்ணிடணும். எந்த 2 யூனிட் எடுக்கிறீங்களோ அந்த 2 யூனிட்டையுமே 1 மந்தில் ஃபினிஷ் பண்ணிடணும். அண்ட் ப்ராப்பராக படிச்சிருக்கணும். அண்ட் மேக்ஸில் ஒரு 4-5 டாபிக் வரைக்கும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷனாக அதில் இருக்கிற எல்லா டைப்ஸுமே நீங்கள் வந்து பண்ணிடணும். இப்போ ஒரு நாளைக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஒரு டைப் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதை ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை காலையில் நான் ஒரு டைப் படிக்கிறேன், ஈவினிங் வந்து இன்னொரு டைப் போட்டு பார்க்குறேன், ப்ராக்டிஸ் பண்ணுறனால நீங்கள் பண்ணலாம். அது உங்களோட சாய்ஸ். ஒரு சிலருக்கு மேக்ஸ் வராமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு சூப்பராக மேக்ஸ் வரலாம். ஸோ அந்த டைமை நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ண முடியுமோ அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
இப்படி இந்த மாசத்துக்கு நீங்க இந்த மாரி கணக்கு போட்டு படிச்சீங்கன்னா, ஈஸியா வந்து 4 மந்த்லயே உங்களால படிச்சிடவும் முடியும். ரிவிஷனும் பண்ண முடியும். டெஸ்ட்டும் போட்டு பார்க்க முடியும். அண்ட் அதே மாரி இதில பாஸ் பண்ணிடவும் முடியும். ஏன்னா, நெறைய பேர் வந்து படிச்சுட்டே போவாங்களே தவிர, டெஸ்ட்டும் போட மாட்டாங்க, ரிவிஷனும் பண்ண மாட்டாங்க. கடைசி எல்லாமே மறந்து போயிடுற மாரி இருக்கும். அவங்க ரொம்ப கடைசி டைம்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு எல்லாமே மறந்துடுவாங்க, சொதப்பிடுவாங்க. அதுக்கு பதிலா நீங்க வந்து படிக்கும்போதே டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அண்டு இந்த 1 வாரம் மொத்தமா படிச்சத சண்டே என்ன பண்ணணும்னா, சண்டேஸ்ல பொறுத்தவரைக்கும் இந்த 1 வீக்ல நீங்க என்னலாம் பண்ணியிருக்கீங்களோ, அது எல்லாத்தையுமே டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். அதே மாரி நெக்ஸ்ட் சண்டே வந்து ஆஃப் டே வந்து போன வாரம் நம்ம என்ன படிச்சோமோ, அத ரிவிஷன் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வாரம் நம்ம என்ன படிச்சோமோ, அத நீங்க மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கணும். அந்த மாரி 2 வாரத்துக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த் அதாவது அந்த மந்த் முடியும்போது நீங்க என்னலாம் படிச்சீங்களோ எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு, ஷார்ட்டா நோட் போட்டு வச்சுட்டு, அதே மாதிரி வந்து டெஸ்ட்டும் நீங்க என்னலாம் படிச்சீங்களோ அந்த 1 மந்த்ல எல்லாமே டெஸ்ட் முடிச்சுருங்க. இந்த 1 மந்த்ல நீங்க படிச்சது எல்லாமே அந்த 1 மந்த் லாஸ்ட்ல உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கணும். ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். அதுக்கு அடுத்து தான் நெக்ஸ்ட் நீங்க போணும் நெக்ஸ்ட் மந்த்துக்கு. ஓகேங்களா? இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு போயிடுங்க. யார் யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நம்ம சந்திக்கலாம்.